இன்னைக்கு நைட்டு 2 ட்வீட் போடுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைந்ததை பெருமையாக கருதுகிறோம். அமித்ஷா என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மோடி வரவேற்று சொன்னதுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போடுறார். இவ்வளவெல்லாம் செய்ய தெரிஞ்ச எடப்பாடிக்கு அமித்ஷா ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டு போயிட்டாரு. அதில் தான் எடப்பாடி பயந்துட்டார். அது ஜெல்லாக தொண்டர்களை கோவப்படுத்தாது. மைனாரிட்டி இடம் கிடைச்சும் கூட எங்களுக்கு இடம் தர மாட்டேன், அந்த கூட்டம் நாங்கள் என்னத்துக்கு இருக்கணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொல்ற நியாயமான உணர்வு கிளம்பும். தலைவர் இப்போ இப்படி சொல்லுவார், அமித்ஷா கூப்பிட்டு 2 மிரட்டினா இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பாருன்னா அண்ணாதிமுக தொண்டனுக்கே ஒரு உணர்வு இருக்குது. பிஜேபி காரனை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கிறாங்க. ஏன் சார் இவ்வளோ லேட்டு தள்ளிக்கிட்டே போச்சேன்னு கேட்குறாங்க. அமித்ஷா சொன்ன பதில் என்ன? நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன். மிக வலுவான கூட்டணி அமைப்பதற்காக காத்திருந்தோங்கிறார். அப்படின்னா எடப்பாடியை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுங்கிறார். அப்போ தலைவரை ஏதோ பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்கிற கருத்தை பொது வழியில் போட்டு உடைக்கிறார். ஒரு உணர்வுள்ள அண்ணாதிமுக தொண்டை எடப்பாடி வெறுக்கிறவன் கூட எடப்பாடி மேல அன்னைக்கு பரிதாபப்பட்டிருப்பான், தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. சரி, இதை நான் வேற விதமா பார்த்தா என்ன? அமித்ஷாவையே அலைக்கழித்து விட்டார் நம்ம தலைவர் இபிஎஸ்ன்னு அந்த தொண்டன் ஏன் நினைக்க கூடாது? அமித்ஷா முடிவு, ஏன்னா அவர் தான் தொடங்கினார், அவர் தான் பேச்சு நடத்தினார், அவர் தான் மிரட்டினார், உருட்டினார். அமித்ஷா தான் வாயை திறந்து சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு. தைரியம் இருந்தால் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லுங்க. அண்ணாமலையை மாற்றியது அண்ணன் எடப்பாடி தான். அவருடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த விட்டுன்னு ஆர்பி உதயகுமார் சொல்லுங்க. கோயம்புத்தூர் பக்கம் ஒருத்த ஓட்டு போடுவானா?